இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு தங்கம் கடத்திய மூவர் கைது செய்யப்பட்டதோடு 11.5 கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு பீடி இலை, மருந்து பொருட்கள், மஞ்சள், ஏலக்காய், கஞ்சா போன்றவை கடத்தப்படுவது போன்றே அங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு தங்கக்கட்டிகள் கடத்துவது தொடர்கதையாகி வருகிறது. நேற்று முன்தினம் தூத்துக்குடி தாளமுத்து நகர் அருகே உள்ள மொட்டை கோபுரம் கடற்பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 50 லட்சம் மதிப்பிலான 40 மூட்டை பீடி இலைகள், பீடி பண்டல்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனம் ஆகியவற்றை கியூ பிரிவு காவல் ஆய்வாளர் விஜய அனிதா தலைமையிலான காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அதில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். 22 மூட்டைகளில் இருந்த பீடி இலைகள், 8 பண்டல்களில் இருந்த கட்டிங் பீடி இலைகள், மேலும் 8 மூட்டை பீடி பண்டல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இதேபோன்று இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு படகில் கடத்த முயன்ற 11.5 கிலோ தங்கக்கட்டிகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இலங்கை கல்பட்டி கடற்பகுதியில் அந்நாட்டு கடற்படையினர் ரோந்து கப்பலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இலங்கை பதிவெண் கொண்ட படகு ஒன்று சந்தேகத்துக்கிடமான வகையில் சீறி பாய்ந்து சென்றது. அதை கவனித்த அவர்கள் அந்த படகை விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் அதிக அளவில் தங்கக்கட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து பிளாஸ்டிக் படகையும் தங்கக்கட்டிகளையும் பறிமுதல் செய்தனர். படகில் இருந்த 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது இலங்கை கல்பட்டி பகுதியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு தனுஷ்கோடி வழியாக தங்கத்தை கடத்திச் செல்ல முயன்றது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 11.5 கிலோ தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்தனர். அவற்றின் மதிப்பு சுமார் 9 கோடி ரூபாய் ஆகும். கடத்தலின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் எனவும் கைதான மூவரிடமும் விசாரணை நீடித்து வருவதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.